ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கேடிஜி தமிழ். இந்த வீடியோவில் மைன்கிராஃப்ட் பார்ட் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் தமிழில் தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். கைஸ், வீடியோ இன்னும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த பார்ட் 6 ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் மறக்காமல் எல்லோரும் இங்கே நம்ம ஸ்ட்ரீட் ரன்னிங்னு ஒன்று கட்டியிருக்கோம். இங்கே சமலாக அடிக்குது காய்ஸ். பாருங்க, கீழே வர தெரியாமல் வந்துடுறேன். பலியாடு பேர் இவங்களுக்கு பேர். இவன் நான்லாம் வைக்கவே கிடையாது. நான் செஞ்ச காரணம் எப்படிமே எக்ஸ்பி ஃபார்ம் தான் கஷ்டம். கோல்டு ஃபார்மும் ஒன்று செஞ்சு வச்சுருந்தேன். அந்த பார்ட் தான் டெலிட் ஆகிடுச்சு. அதோட பார்ட் 6 மாற்றுறானான்ட்டு விட்டுட்டேன். இந்த வீடியோவில் இப்போ ஹவுஸ் கட்ட போகிறோம். ஹவுஸ் மற்றும் இது எண்டர் ட்ராகன் ஃபைட்டு. லாஸ்ட்டில் நம்ம நெதரைட் கியரு அப்பு இதெல்லாம் நம்ம டிஸ்கார்ட் ப்ரோ நெதரைட்டு நல்லா கிஃப்டெல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். நம்ம வீடு இல்லை, அடுத்தது கோட்டை. இல்லை வேறு ரோடு ஆகினே இருக்குது. சரி, ஆனால் சத்தியமாக இந்த 44 நிமிஷம் வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்குறதுக்குள்ளே போதும் ஆகிடுது கைஸ். எனக்கு ஹாப்பி கேஸ் கிடச்சிது. நெதருக்கு போனேன், அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். அதை ஸ்னோ வச்சு தானே பண்ண முடியும், இது பண்ண முடியும் ஃபீடு. அதுதான் வந்திருக்கேன். சரி, என்ன பண்ணலான்னா நெதருக்கு போன சீனும் வச்சுருக்கேன் தான் நினைக்கிறேன். ஆட் பண்ணுறதுன்னு தான் நினைக்கிறேன். இதில் பார்ப்போம். இங்கே பாருங்கள், கோல்டு ஃபார்மிங் தான். இப்போ ஒரு லேயர் மேலே போட்டேன் நம்ம வீடு கட்டுறதுக்கு. என்ன ப்ரோ கோட்டைன்னு நீங்கள் இது என்ன தும்கொண்டு தான் இருக்குதுன்னு நினைப்பீங்க. பாருங்கள் guys, இன்னும் அடுத்த வீடியோலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போடே என்ன 72 நம்ம எண்டர் ட்ராகன் போகும்போது ஃபைட்டு போகும்போது பாருங்களா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு இந்த பிளாக்லாம் பொறின்னு சமமாக ஆக்கிக்கலாம். இது கடுப்படிக்குது இதெல்லாம் பண்ணும் போது கைஸ். க்ரியேட்டிவில் பண்ணுறது கொடுக்க கடுப்பு தான் அடிக்கும். ஏன்னா அதில் உடச்சா எல்லாமே உடச்சின்னு போய்டும். அதுதான் ஃப்ளாட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் இயரப் ஆகாததுனால தான் எப்படி இருக்குது. என்னோட எல்லாத்தையும் கியூ வளர்த்துனா சூப்பராக போகுது கைஸ். கியூ கண்ட்ரோல் ப்ளஸ் கியூ கொடுத்தோன்னா பட்டுன்னு போயிடுமா அப்படி சொன்னாங்க. சரி விடுங்க கைஸ், நம்ம இப்போ போட்டுன்னு இருக்கிறேன். இவ்வளோ போட்டேன், இவ்வளோ தான் போட்டிருக்கேன். ஆனால் அவ்வளோ கட்டுறதுக்குள்ளே, ஒரு கோட்டை கட்டுறதுக்குள்ளே எனக்கு என்ன தெரியுமாச்சு, கை வலி, முதுகு வலி, உடம்பு வலி தான். இப்போ இந்த இது எடுப்போம். இப்போ என்ன பிரிக்ஸு எவ்வளோ திரும்ப தேவைப்படுது. ஸ்டோன் பிரிக்ஸு ஒரு 50 லட்சத்துக்கு மேலே இல்லை, அவ்வளோலாம் இல்லை, ஒரு 100 ஸ்டாக்குக்கு மேலே, ஒரு 500 ஸ்டாக்கு இந்த மாதிரி. சரி, இப்போ போட்டேன், பட்டுன்னு வெளில துவச்சி விட்டுருச்சு. என்னன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பி ஃபார்ம் ஆன்லேயே வச்சு, அதான் அந்த இது ஆர்மேட்டட்ல எக்ஸ்பி ஃபார்ம் ஆன்லேயே வச்சு லாக் அடித்து வெளில துரத்தி விட்ருக்கோம். உள்ளே கொண்டு போய் தொலை முடிச்சு பாருங்கள் கைஸ். அது மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. உள்ளே வருது, சைடில் பார்த்தாலே தெரியுது பெட். இன்னும் இங்கே ஸ்பான் பண்ணி கொடுத்து எப்படி கீழே கொண்டு லோட் ஆக முடிச்சு பாருங்கள். ஹாட் பார். சரி, போகலாம். கதவு கூட திறக்க மாட்டேது வயசு. நம்ம நின்றாலே திறப்போம். அங்கே அயன் ஃபார்ம் இருக்குது. அயன் ஃபார்மில் எவ்வளோ அயன் இருக்குது, நல்லாவே சேர்த்து. ஐயோ அம்மா, எப்படிலாம் எரியுது. ஏய் எங்கே கீபோர்டு காப்பு வச்சிட போகிறேன். வந்துடுச்சு. இப்போ எங்கே போகிறோம் என்றால் எனக்கு தெரியவில்லை. W பட்டனை மட்டும் தான் அமுக்கிறேன்.
இப்போ அப்படியே ஓடி போய்ட்டு நம்ம வீடை பாதியிலே விட்ருப்போம், அதான் கட்டிட்டு வந்துடலாம். இது வந்து லைட்டாக மாறிடுச்சு, சரி வாய்ஸ் மாறிடுச்சு. கிளியராக கேட்குதா? ஒன்றும் இல்லை, மைக்கு அழுத்துட்டேன், அதான் ஒன்றும் இல்லை, செக் பண்ணு. சரி காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காம்பவுண்ட் சுவர்லாம் கட்டியாச்சு. இதுதான் ஓரளவுக்கு கோட்டை. சரி காய்ஸ், இப்போது என்ன பண்ண போகிறோன்னு எனக்கே தெரில. இப்போது வெளில போயிட்டு டச்சில் கட்டலான்னு வந்திருக்கேன். அது இப்போ முன்னாடி காமிச்சிருப்பல்ல, அது ஃபைனல். இப்போது நான் எப்படி அந்த மாதிரி கட்டினேன்னு காட்டுறேன் வாங்க. இப்போ நம்ம சீக்கிரமாக உள்ளே போகலாம். தொடரும் 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 சீக்கிரம் போடா, சீக்கிரம் போடா. ஐயோ சீக்கிரம் போ. டேய் போங்கடா. ஆஹா ஐயோ இதுக்கா டேய் உள்ள போடா. அப்படியே வந்துருச்சு. ஐ இன்னும் வரல. இன்னும் வருமா? ஐயா ஐயா ஐயோ சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. வருது வருது, வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. மாறல. வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. இப்போ தான் வந்தது. நாடா இது நல்லா லேட்டாக இருக்குது. சரி, இந்த APS வந்து வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை ஃபீட் பண்ணி ஹார்னஸ் போட்டேன். இப்போது இதெல்லாம் உடச்சி அப்போது எப்படி வந்தது கோட்டை, அந்த மாதிரி ஆக்க போகிறோம். அந்த கோட்டை ஃபைனல் லுக் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். இதெல்லாம் உடச்சி அங்கே இன்னும் பிளாட்ஃபார்ம் போடணும். அதுக்கு முன்னாடி என்ன நல்லா உடச்சிக்கலாம். இப்போ இப்படி பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் நாளில் இது பெரிய பங்களாவாக ஆக போகுது காய்ஸ். வீடு சின்னதாக தான் இருக்கும். சரி, எல்லாத்தையும் வாட்சின்னு இருக்கேன். ஓட 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 மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்க. அப்புறம் மட்டும் இல்லாமல் மைன்கிராஃப்ட் பிசியில் வேணுன்னா எப்படி இருக்கும்? கேவலமாக இருக்கும். ஏன்னா அந்த பிசி வேறு ப்ரோக் ஆயிடுச்சு. மைன்கிராஃப்ட் அல்லாடி ஃப்ரேம் ட்ராப் ஆகி அதுக்கப்புறம் பொசிங்கி அதை தூக்கி போட்டு ஆயிடுச்சு. சரி வாங்க வீட்டுக்குள்ளே போய்ட்டு தூங்கின்னு வந்துடுவோம். அது ஒரு பெட்டு தான் இருக்குது. இதை கொஞ்சம் இது பண்ணுறோம். அப்புறமேட்டு கிராஃப்டிங் டேபிளில் இன்னும் பண்ணுறது பிளாங்காக மாற்றிப்போம். இது அது பேர் என்ன, ப்ரெஷர் பிளேட்டு அதான் இருக்குது. ரெண்டு மாற்றியாச்சு. இப்போ அதை எடுத்துப்போம், இங்கே வச்சிக்கவும். இப்போது டே 77, நாளைக்கு 78 எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுருவோம் டபுள் டேப் பண்ணி. தூங்கினா நாளைக்கு 78. எண்டர் ட்ராகன் ஃபைட் அப்போ எத்தனாம் தேதின்னு பார்ப்போம். ஆனால் என்னைக்குள்ளே பிறந்துடணும். ஆனால் எண்டர் ட்ராகன் ஃபைட்டில் நான் எப்படி அடி வாங்குறேன்னு மட்டும் பாருங்கள். என்சான்மெண்ட் போடாமல். ஐயோ இப்பயே இப்படி அடிக்கிறானுங்க. 2 ராட் காலி. எண்டர் ட்ராகன் ஃபைட்லாம் கண்டிப்பாக நான் கீபோர்டெல்லாம் விளாடுவேன். வா ஐயோ ஐயோ. இப்போ பிளாட்ஃபார்ம்லாம் ஓரளவுக்கு போட்டாச்சு. இப்போ இந்த ஓட்டையெல்லாம் சின்ன இருக்கேன். பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அதுவும் தூங்காமல் பண்ணதுனால டூல்ஸ்லாம் சாமாவோட இல்லாமா. டிஷ் 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 இந்த லாமா கூட விளாட்றதே ஜாலியாக இருக்கும் பாய். லாஸ்ட் துப்பு லாஸ்ட்டு துப்பு இன்னொரு லாஸ்ட்டு துப்பு. அப்படியே எப்படியா எப்படி இந்த மாதிரி நீங்களும் பண்ணி ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்டு கூட விளாடுங்க. டிஷ் போடா போடா. இதை வேறு பார்த்தோன்னே ஆசையாக இருக்குது இதை விளாட்ணுன்ட்டு. சரி, இப்போ இதையும் திரும்பி வச்சுன்னு இருப்போம். கைஸ் என்ன பண்ணாருன்னா ப்ரோ வந்து கூட்டார், நேராக டெலிபோர்ட் பண்ணி விட்டார் எண்டு பட்டனில்
கையா குதிக்க சொல்லி மிண்டு போட்டலோட லொக்கேஷன் வந்து பொசிஷனில் பார்த்து நான் அது வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். மார்க் பண்ணி அது வந்து பிரிட்ஜை போட்டு வச்சிட்டேன். நேராக போய் அங்கே உச்சா ரெண்டு போட்டலுக்குள்ளே போகிற மாதிரி. அதுக்கப்புறம் அது இதுக்கப்புறம் ட்ராகன் ஃபைட்டுக்கு முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஏறிடுவோம். லாஸ்ட்டு யாரும் எந்த ட்ராகன் ஃபைட்டை முடித்தோடனே போயிடாதீங்க, கட் பண்ணிட்டு. அது வேறு ஒன்று, இது வேறு ஏற தெரியல கைஸ். விண்டு சார்ஜ் வச்சு அவ்வளோதான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த விண்டு சார்ஜ் எடுத்துப்போம். 1 2 3 நாங்கள் கைஸ் இது தான் கடுப்பது செம்ம. இதுக்கு முன்னாடி நிறைய கிறிஸ்டல் உடச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படி இந்த மாதிரி பிளாக் போட்டு ஏன் அந்த மாதிரி பண்ணி ஒரு தடவை அங்கே அந்த கிறிஸ்டல் சின்னதாக இருக்குல்ல பிளாக் போடாமல் உடச்சிட்டேன். பட்டுன்னு அவுட் ஆகி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. பூட்ஸு காணாம போயிடுச்சு. அப்புறம் நான் பூட்ஸை செஞ்சு அதுக்கு எதாச்சும் இல்லைல்ல அதை அப்படியே போட்டு வரேன். பூட்ஸ் உடச்சிச்சு காணலாம் போல். சரி இப்போது இது என்ன பண்ணுவாங்க. ஐயோ போச்சு. எதுக்கு நான் கோல்டன் ஆப்பில் போய் சாப்பிட்றேன் பாருங்க. பொசிஷன் இது டேவை பாருங்க முதல்ல. எப்போ என்னங்க நோர முடியல நான் ஆப்பிள் வச்சேன். டேவை பார்த்தீங்களா 1043-42. நான் யாரால கலை ஸ்டார்னா யார்? நம்ம தம்பி. அவன் தாங்க கொஞ்ச நாள் விட்டு போனான். அது பண்ணாம பாருங்க. எப்பா எப்படி தான் இவளை மட்டும் இவ்வளோ நாள் விளாட்றானோ. சரி அதுக்கப்புறம் வந்து வீடு கட்டிட்டு தான் அந்த எண்ட் ட்ராகன் ஃபைட் எடுத்தேன். அப்புறம் வந்து அந்த ப்ரோ கூட வந்து டெலிட் ஆகிடுச்சு. அது எப்படின்னு தெரில. பரவாயில்ல விடுங்க, கூட்டுறாருல கண்டுபிடிக்கிறது கூட தேவையில்லை. என்ற மாதிரியே நான் நெதருக்கே போகல. நெதருக்கு போயிட்டு கஷ்டமே படல. பட்டுன்னு முடிச்சது வேணும். அப்போ மவுஸ் ஒர்க் போகுது வயசு. மவுஸ் ஒயர் வேறு பிச்சிச்சு. இப்போது இந்த தேதிக்கு கரெக்டாக இந்த ரிலீஸ் ஆகிற தேதிக்கு இந்த இது வீடியோ ரிலீஸ் ஆகிற தேதிக்கு அதனால தான் இப்போ வீடியோலாம் வராது. இன்னொரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் பார்ட் 6 சுகர் கேன் சொல்லிட்டேன்னு தான் நினைக்கிறேன். எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இவனுங்களை அச்சினே பண்ணுறான்னு போச்சு. இப்போ வந்து ஸ்பெக்டேட்டரில் F1 கிளிக் பண்ணி 8 அச்சீவ் பண்ணிருக்கேன். அப்படி அது செமையாக இருக்குது. இந்த டைம் தான் முடிகிறோம் நம்ம என்டர் ட்ராகன். இப்போது நம்ம என்டர்பிரைஸில் தூக்கி போட்டு என்டர்மேன் மாதிரி டெலிபோர்ட் ஆகிறோம். இப்படியே வந்து இன்னும் நான் கிறிஸ்டல் கூட உடையில இருந்த கிறிஸ்டல் அங்க இன்னும் கொஞ்சம் கிறிஸ்டல் இருக்குது. ஐயோ எப்படி அடிக்கிறான். சாப்பிடு அதுதான் இப்போ போய்ட்டு அடிக்கிறோம். இல்லை வேறு மவுஸில் ஸ்கால் வேறு வீணாக போயிடுச்சு. இப்போ இன்னொரு கிட் வாங்குகிறேன். மவுஸும் கீபோர்டு ஒரு ஹெட்ஃபோன் பாருங்கள். எப்படி எந்த எனக்கு எழுத்தே போக மாட்டேது. சரி விற்றுருவேன். இப்போது எவனோ வந்து கொண்டுருவான் சொன்ன பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ட்ராகனை போயிட்டு கொண்டு வந்தானே சொல்லுங்க பார்ப்போம். கொண்டு வந்தான்னு நினைக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான். F1 கிளிக் பண்ணி பண்ண நேராக போகிறோம். என்டர் ட்ராகனை முடிகிறோம். இப்போ பாருங்கள் F1 எடுத்துருவேன். எடுத்து போடுறேன். என்டர் அதுதான் சாமடி. என்டர் ட்ராகனுக்கு ஓடி வந்து இது என்ன ஆப்பிள் சாப்பிட்டுக்கலாம். வாங்கிக்கோ. லாஸ்ட் அடி. அப்பா அவ்வளோதான். அவனை செத்தான், நானும் செத்தேன். இதுக்கு மேலே எங்கே எடுக்கிறதுலாம் காமிக்க முடியாது. போகல, நான் வீடியோ முடிச்சுட்டு போகிறேன். இவங்க எடுக்கிறேன் நான் பார்த்துப்போம். எடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். எதுக்கோ பார்த்து வரலாம். போகிறேன்.
போகிறேன் வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்க முடியல, வேறு ஒன்றும் இல்லை. எங்கே எடுக்கிறேன்னு தான் நினைக்கிறேன். எங்கே எடுத்துட்டேன், ஆனால் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன்னு தெரியல. பார்ப்போம். போச்சு, அப்போ காமிக்க மாட்டேன். எங்கே எடுக்கிறது காமிக்கிறேண்ணா தெரில. எடுத்துட்டேன் அப்போ காமிக்கல. சரி காய்ஸ், இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம அடித்து வெறுப்பேற்றி நம்ம வீட்டுக்கு போயிடலாம். எனக்கு கடுப்படிக்குது, இதுக்கு மேலே விளாடுறதுக்கு எனக்கு டைமும் இல்லை. தூக்கம் வருது, நைட்டு 2 மணி. இப்போ உள்ளே போயிட்டு முடிச்சுக்கலாம். வேணாம், எலக்ட்ரா எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் போடுறேன். பட்டுன்னு நான் போயிட்டு இதை கண்டுபிடிக்கிறேன். அது பேர் என்ன, எண்டு செட்டியை கண்டுபிடிக்கிறேன். பட்டுன்னு போகிறேன். அப்போ ஒரு பண்ணுறேன், என்ட்ரு பாலை தூக்கி போட்டு அதில் வந்து ஷல்கர் அடிப்பானுங்கள, அந்த எஃபெக்ட் பட்டுச்சுன்னா அது மேலே வரைக்கும் போய்டும். அது நம்ம போட்டோன்னா அதில் ஷல்கர் தெரியாமல் அடிச்சிடுச்சுன்னா அது மேலே போய்டும். நம்ம மேலே போய் நின்றோன்னா அது வந்து அந்த ஷிப்பில் பட்டு டெலிபோர்ட் ஆகி விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே எலக்ட்ரா ஈஸியாக எடுத்துடலாம். இதுதான் என்னோடய மாஸ்டர் பிளான். சரி, இப்போ அப்படியே எங்கே எண்டு சிட்டி இருக்குன்னு கண்டுபிடிப்போம். எண்டு சிட்டி இந்த சைடு இல்லை. ஐயோ, நான் கண்டுபிடிச்சிட்டே காட்டிடலாம் போல். எண்டு சிட்டிக்குள்ளே வந்துட்டேன் நினைக்கிறேன். எண்டு சிட்டி எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு? எண்டு சிட்டி அங்கே எப்படி பில்லர் வந்தது? சரி கைஸ், எப்படியும் எண்டு சிட்டிக்குள்ளே வந்துட்டேன். இப்போது வந்து ஒரு என்ட்ரபல் இருக்குது, அதை எப்படியாவது வச்சு பார்ப்போம். இன்வென்ட்ரியில் இன்னொரு என்ட்ரபல் இருக்குது ஷல்கர் பாக்ஸில், அதையும் எடுத்து வச்சுப்போம் அந்த எண்டு சிட்டி மேலே போட்டோன்னே. இப்போ போகலாம். என்ட்ரபன் வேணாம் உனக்கு வேணாம், எனக்கு வேணாம். அப்படி தான் 2 என்ட்ரபல் இருக்குது, அதனால் ஈஸி தான். இப்போ யூஸ் பண்ணிட்டேன். அப்படின்னா நம்ம ஷல்கர் பாக்ஸில் இருக்க எடுத்துப்போம். சரி வாங்க, அப்படியே எண்டு சிட்டி கண்டுபிடிக்கலாம். எண்டு சிட்டி வித் ஷிப். இருங்க கைஸ், பாஸ் பண்ணுறேன் கண்டுபிடிக்கிறது. எதுக்கு நான் அந்த பாஸ் பண்ணுறேன்னா, ரெக்கார்டிங் பட்டன் வீடியோவில் தெரியாது கைஸ். இப்போ மேலே வந்து போட்டேன், என்ட்ரு பால் போட்டேன். என்ட்ரு பால் எதுக்கு பாஸ் பண்ணுறேன்னா, ரெக்கார்டிங் பட்டனும் கட் பட்டனும் உனக்கு தெரியாது உங்களுக்கு வீடியோவில். அதை கட் பண்ணணுன்னா நான் தான் பண்ணணும் கேம் பாஸ் பண்ணி. ஏன்னா டச்சில் நான் ஒன்றும் ஈஸியாக கேம் பாஸ் பண்ணாமல் பண்ணுறேன். மவுஸை கட் பண்ணிட்டான்னா டச் ஒர்க் ஆகாது. அதனால் நான் பாஸ் பண்ணி இல்லை இன்வென்ட்ரியை திறந்து தான் பண்ண முடியும். நான் பாஸ் தான் பண்ணணும் பட்டுன்னு. இதுக்கு கையே போகாது. அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் இந்த படிக்கணும் மட்டும் எனக்கு கடுப்பேற்றுது. எவன் வரான் படிக்கிட்டு வச்சு? எப்போ நம்ம மேலே போவோன்னு பார்க்குறேன். இல்லவங்களும் வந்துட்டு நின்றுவேன். எப்போ மேலே போகிறோம்? ஷிப்ரக் இருக்குது, அது பார்த்தா போட்டேன். ஐயோ, ரெண்டு சார்ஜ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா 4 எடுக்குது. ஏப்பா ஐயோ போச்சு. காடு படியுது. ஏய் போடா, செம்ம காடு படியுது. சாட்டுன்னு அதுக்கப்புறம் மேலே வந்துட்டேன். ஐயோ இப்பயாவது என்ட்ரு பால் ஊந்துரு, மேலே போய்ட்டு ஊந்துரு. ஊன்றுமா? என்ட்ரு பால் ஊன்ட்டியா? ஏப்பா நல்லா சாப்பிட்டு அந்த கோரஸ் போட்டு எடுத்துட்டு போச்சு. அப்பா என்ட்ரு பால் டெலிபோர்ட் பண்ணி விட்டுது. இதுக்குள்ளே என்ன ஆகுது? இன்ஸ்டன்ட் ஹெல்த் அப்படியே எடுத்து நம்ம இன்வென்ட்ரிக்குள்ளே வச்சுக்கோம். எதுவும் போதில்லை, இதை எடுப்போம்.
அடுத்தது இதையும் வைப்போம். எல்ட்ரா பாத்திரம் இதுக்கு அனுப்பிச்சு அடிச்சாச்சு. கர்ஸ் ஆஃப் வேனிஷிங் தேவையில்லை, எடுத்து வச்சுப்போம். இன்வென்ட்ரிக்குள்ளாம வச்சாலே மறைஞ்சிருங்க. இது நான் வந்து வேஸ்டிங் போனேன், நம்ம எண்டு போட்டலுக்கு தேவைப்படும்ன்ட்டு எண்டு பால் போயிட்டு வந்து எண்டு பால்லாம் எடுத்துட்டேன். இருந்தாலும் வந்ததுக்கப்புறம் தான் ப்ரோ சொல்கிறாரு, ப்ரோ தேவையில்லை, அப்படியே நானே ரெடி பண்ணிட்டேன் போட்டில், நீ உங்களை டெலிபோர்ட் பண்ணுறேன்ட்டு. கடுப்பாயிருச்சு. நான் வந்ததும் வந்துட்டு பேஸ்டினாவது ரன் பண்ணிட்டு போயிடலான்ட்டு அப்புறம் தான் அடித்தேன். அதுவும் பயந்து தான் அடித்தேன். ஹார்ட் மோடில் வேறு இருக்குது. இதில் வேறு லாஸ்ட்டில் ஒன்று சொல்கிறேன், அதை கேளுங்க. லாஸ்ட்டில் வந்து மிஸ் பண்ணாதீங்க. லாஸ்ட்டில் ஒன்று நிறையா இருக்குது, நிறையா. சரி, இப்போது 2 மணிக்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதே 2 மணி தான். அதில் வேறு நான் கீபோர்டு வச்சு இன்னும் தொலைவேன்னு இருக்கிறேன். எந்த பட்டனையும் லைட்டை போட்டால் எல்லோரும் முழிச்சுப்பாங்க. அதுதான் அப்பாவோட ஃபோனை வச்சுட்டு அதில் வந்து டார்ச் ஆன் பண்ணிட்டு கீபோர்டை பார்த்து விளாடின்னு இருக்கேன். அதுதான் கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. ஒர்க் ஷாப் எடுத்துகிட்டு நம்ம ட்ராகன் நெட்டு வர வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா நேராக குதிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த என்ட்ராய்டெலாம் எடுத்துப்போம், தேவைப்படும். எதுக்கு பதில் எடுக்கலாம்? நெதராக் பதில் எடுத்துக்கலாம். நெதராக்கெல்லாம் வேஸ்ட்டு. நெதராக்கு எடுத்துக்கினேன், என்கிட்ட இருக்குது அது வீட்டிலே. 2 தான் எடுத்துருக்கேன் இப்போ வரைக்கும். அப்புறமேட்டு வந்து கல் பண்ணுறோம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, இந்த பர்பிள் கலர் பிளாக்கரில் அது பேர் என்ன? ஆனால் நான் இப்போ அதை எடுக்கவே இல்லை கைஸ். இந்த வீடியோ எடுக்கணும். அட்ரா ஏப்பா இவன் அடிச்சுனே வராங்க கைஸ், எனக்கு கடுப்பாகுது. இந்த ஷெல்கருக்கு லெவிடேஷன் பவர் மட்டும் கொடுக்காம பாய்சன் கொடுத்தா கூட நல்லா தாண்டா. இதை கொடுத்தது எலக்ட்ரா செட்டே ஆகலை. ஐயோ, அப்சார்ப்ஷனே உடஞ்சிருச்சு கைஸ். பட்டுன்னு போகிறேன், பட்டுன்னு அவனை முடிகிறேன். நான் கீழே குடும்பம் பறக்க வச்சுருவான். வேணாண்டா, விட்டுறா. என் பக்கமே வரமாட்டேன்டா இதுக்கப்புறம். அப்பா செமையான ஐடியா கைஸ், ஸ்பியர் வச்சு பண்ணுறது. ஆனால் என்ட்ரு பால் இருக்குது, அதை மறந்துட்டேன். கோரஸ் ஃப்ரூட் இருக்குது, அதை மறந்துட்டேன். இருங்க, அப்சார்ப்ஷனை 8 போட்டுருவோம். 8 போட்டாச்சு. அப்பா ஒரு 3 தான் காலியாக இருக்குது. இப்போயே தப்பிச்சு ஓட்டோன்னா தேவையில்லாம அடிக்கொண்டுட்டேன். எதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறானோ நான். அப்பா இந்த ஐடியா இப்போ தான் நல்லா இருக்கு. நாங்கள் அப்படியே பறந்து போயிட்டீங்க சத்துருவோம். நாங்கள் அப்படியே கீழே குச்சி சட்டுருவோம் வாயிடுக்குள்ள. டொமில் அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஐயோ ஆமாம்ல, லாஸ்ட்ல ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொன்னேன்னு அதையும் பார்த்துட்டே போயிடனா. கோரஸ் ஃப்ரூட் எதுக்கு போடுறேன்னு சரி விடுங்க. கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்டு லாவாக்குள்ளே வச்சு சாப்பிட்றோம் பாருங்க. வீடியோவில் தெரியாது, ஏன்னா நான் வீடியோவிலே லாஸ்ட்டு இருக்க விஷயம். அதுக்கப்புறம் ஒரு 50 நாள் கழிச்சு தான் அதை ரெக்கார்ட் பண்ணேன். என்னங்க இப்போ வீட்டுக்கு போயிட்டோமா? என்னங்க சரி வீடு இப்படி இருக்கு. ஐயோ
வீடு அழகாத பந்தலில அழகாத பந்தலில. சரி காய்ஸ், பரவாயில்ல விட்டு போங்க. இப்போ நேராக போய்க்கலாம், குச்சி போகலாம். அப்போ ஸ்பீடாக போகலாம். எப்படி நம்ம கோட்டை 1000 நாளில் நானும் பாதி கட்டின்னு இருந்தேன். இன்னொரு நாள் வரைக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு. பரவாயில்ல உனங்க இத்தனை ஜஸ்ட்டு வச்சுட்டேன். எல்லாத்தையும் அப்படியே உள்ளே போடுறோம். சீக்கிரம் போடுறேன். இப்போ அந்த லாஸ்ட்டு சிகரெட்டுக்கு நம்ம போகலாமா? போகலாம். இத்தனை லாஸ்ட்டு சிகரெட்டு நான் நினைக்கிறேன். அது செஸ்ட்டு வந்து லைப்ரரியில் தான் எங்கேயோ இருக்குமா, இந்த ட்ரெஷர் செஸ்ட்டு. அதுதான் லாஸ்ட்டு சீக்ரெட்டுன்னு எனக்கு பார்த்தோன்னே செம ஷாக்கு. என்னன்னு நானும் உங்களுக்கு காட்டுறேன். அவர் எங்கே ஒழிச்சு வச்சுருக்காருன்றதையும் பாருங்கள். சரி, அப்படியே மேலே போயிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸை உடச்சி இப்படி எதுக்கு வைக்கிறேன்னு தெரில. ஆமாம், இங்கேயும் செஸ்ட்டு இருக்கும்ல, வள்ளியும் தேடி பார்க்கணும். அங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. 4 இம்பாலிங் பியர்சிங், ரிப்டைடு சேனலிங்கு, லாயல்ட்டி. எல்லாமே செமையான ட்ரைலிங் சேனலிங்காக இருக்குது. அதில் எடுத்துக்கலாம். அவர் கொடுத்துருப்பாரா இந்த என்சான்மெண்ட்லாம் தெரில. இது செமையான என்சான்மெண்ட்டு ரிப்டைடெலாம். சீக்கிரம் ட்ரைலிங் போட்டு ஜாலியாக பரவ போகிறோம். சரி காய்ஸ், இங்கே எதுக்கு லிவர் இருக்குது? இது நான் பார்த்துட்டேன். ஆனால் திறந்து பார்த்ததுக்கப்புறம் அன்பிரேக்கிங், மெண்டிங், அன்பிரேக்கிங். நேச்சுரல். இப்போ எவ்வளோ டைமண்ட் பாருங்க. B3. என்ன இது மாறிடுச்சு? இதை வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். நான் கீபோர்டு சொன்னேன். கைஸ், நம்ம மேலே பணக்காரங்க ஸ்பானர்லாம் கொடுத்து வச்சிருக்காரு கைஸ். எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் என்சான் பண்ண போகிறோம். என்சான்மெண்ட் பண்ணுறோம் இன்றைக்கி. எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவோம் ஃபஸ்ட்டு. இப்போ எனக்கு தலைவலி எடுத்துக்க போகுது. சரி, இப்போ இந்த ஷல்கர் பாக்ஸை திறந்து பார்ப்போம். ஸ்டிக்கர் பாக்ஸில் தான் என்ன இருந்தது? இது என்ன என்ன அதுக்கப்புறம் அதே தான் நான் நெதரிட்டில் க்ரியேட் பண்ணிட்டேன். சரி, அதனால தான் கட் பண்ணல எதையும். இப்போ இந்த ஹேண்ட்மில் தான் எடுத்துகிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன் வீட்டிலேருந்து. வச்சு செம கஷ்டம். பிகேஸ் எல்லாம் என்சான் பண்ணுறேன். எஃபிஷியன்சி பை ஒரு சில்க் டச் பிகேக்ஸ் கொடுத்துருந்தார். பார்த்து படிக்கும்டா. இன்னும் பேனர்லாம் கொடுத்துருக்காரு. கீழே பார்த்தீங்களா? ஸ்பானரு, ஸ்லைமு, யோக்கரு, அப்போது டோட்டம் ஃபார்மு, க்ரீப்பர் ஃபார்மு, ப்ரீஸ் ஃபார்மு, ஸ்லைம் ஃபார்ம் எல்லாத்தையும் கட்டுறேன். மேலே உட்காந்து க்ரீப்பர் ஃபார்ம் கட்டிடுச்சு. மேலே ஒரு சுகர் கேன் ஃபார்ம் மட்டும் கட்டிட்டா நம்ம எலக்ட்ராவுக்கு பஞ்சமே இல்லை. சரி கைஸ், எனக்கு வெளில போய்ட்டு மட்டும் வந்துடுறேன். வெளில போயிட்டேன். ரீலோட வேறு ஒன்றும் இல்லை. இப்போது எல்லாத்தையும் பில்டு எல்லாம் கட் பண்ணிக்கிறேன் நான் பேசாமல். கைஸ், இப்போ எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இப்போ ஒயிட்டு தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மாற்றிடுவேன் ரெட்டு. ஏன்னா இந்த ஒயிட் எனக்கு பிடிக்கலை. ரெட்டுனா இது அதுக்கு என்ன ரெஸ்டாரண்ட் இதுதான் நல்லாயிருக்கும். நம்ம ஸ்கின் கலருக்கு நம்ம ஸ்கின் ரெட் கேமர்னால் நம்ம தான் கடைசி. சரி, ஏன்டா இவ்வளோ வயசு கொஞ்சம் கோளாராக வருது? வேறு ஒன்றும் இல்லை. 2 மணி நான் ப்ரோ நீங்கள் வேணா 2 மணின்ட்டுருவீங்க. சரி,
நம்ம மேன்ஷனையும் ஒரு நாள் சுற்றி காமிப்பேன் கைஸ். இப்போது கொஞ்சம் இதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணுவோம் நம்மளோட ஹவுஸை. இது ஈஸியாக தான் கட்ட போகிறேன், இங்கே கட்ட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே இதெல்லாம் கட்டிடுவோம். போட்டனா இதுதான். இப்போ இது 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 அப்புறம் வந்து இது 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 1 2 1 2 1 2. அதுக்கப்புறம் இப்படி வச்சு 2 2 2 2 2 2 2 2 அவ்வளோதான். அப்புறம் வந்து நெதரைட்டை வச்சு ஏதாவது பண்ணுமே. லாஸ்ட்டாக 25 தானே இருக்கும். 24 சார் மார்க்கிட்டேன். நெதரைட்டை வச்சு என்ன பண்ணுறோன்னா பிளாக் ஆஃப் நெதரைட் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுறோன்னா லைட்டாக இப்படி டெக்கரேஷன் பண்ணுறோம். டெக்கரேஷன் கைஸ். டெக்கரேஷன் இல்லை டிப்ரெஷன். லைட்டாக வாய் கொளறிடுச்சு கைஸ். என்ன பேசுறதுன்னு தெரியல கைஸ். அதுதான் கைஸ் வளரின்னு இருக்கேன். இப்போயே வளர்ந்து தான் இருக்கிறேன். என்ன பேசுறதுன்னு தெரியாமல். ஜியோ பிளாக்ஸ் வெதர் அப்டேட்டா? ஐயா